ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? யாப்பு இலக்கணம் இயல் 8. சரி, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க? இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பர். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் தான் என்னது? யாப்பு இலக்கணம். இந்த வரைக்கும் பாங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். சரி, இப்போது யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதெல்லாம் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம சும்மா பேசிக்காக பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் இதில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எழுத்து. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். அவை என்னென்ன? குறிலில் வந்து உயிர்குறில், உயிர்மை குறில். நெடிலில் வந்து உயிர் நெடில், உயிர்மை நெடில். ஒற்றுனா என்ன? ஒற்றுனா நம்ம மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. சரியா? இப்போது அடுத்தது அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. இதை நேரசை, நிறையசை என இருவகைப்படும். இதை நம்ம ஃப்யூச்சரில் வாய்ப்பாடு, அசை வாய்ப்பாடு பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்காக பார்க்கலாம். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து குறில் எழுத்து. குறில் எழுத்தோட மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து நெடில் எழுத்து. நெடில் எழுத்தோட மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி குறிலோட மெய்யெழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி, நெடிலோட மெய்யெழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி, அது நேரசை வகையில் வரும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போது அடுத்தது நிறையசையை பார்க்கலாம். இப்போது நிறையசை 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். இப்போது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? குறில் எழுத்து தனித்து வந்தாலும் நெடில் எழுத்து தனித்து வந்தாலும், குறில் எழுத்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்தாலும் நெடில் எழுத்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்தாலும், ஒற்றுனா தான் நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். ஒற்றுனா என்ன? மெய்யெழுத்து. ஆனால் இப்போது 2 குறில் எழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி, 2 நெடில் எழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி, அதோடு சேர்ந்து ஒற்றெழுத்து, அதே மாதிரி மெய்யெழுத்து வந்தாலும் சரி, 2 குறில் எழுத்து வந்து மெய்யெழுத்து வந்தாலும் சரி, 2 நெடில் எழுத்து வந்து மெய்யெழுத்து வந்தாலும் சரி, அதுவும் வந்து நிறையசையில் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போது அடுத்தது சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். சீர்களை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என வகைப்படுத்துவர். இப்போது அடுத்தது தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதை அடிப்படையிலே தலைகள் சொல்லப்படும். தலை எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது அடி. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். இப்போது கடைசியாக நம்ம என்ன வருவோம்? தொடை. அடுத்தது தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலேயோ அடிகளுக்கு இடையிலேயோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும். தொடை 8 வகைப்படும். சரியா? இப்போது அது என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சில தொடை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை. அது என்ன முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது? கற்க கசடர கற்பவை கற்றபின். அந்த குறளை பார்த்துருக்கீங்களா? க க க முதல் எழுத்தெல்லாம் ஒரே எழுத்தாக வந்திருக்கா? அதுதான் வந்து முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை. அடுத்தது 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இப்போது இன்னொரு குறளை பாருங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இப்போது இந்த நீந்துவர் நீந்தார் அந்த 2 எழுத்து இருக்குல்ல, அதில் 2ஆவது எழுத்து இந்து சேர்ந்து வந்திருக்கு. இதுதான் வந்து எதுகை தொடை. அதே மாதிரி இறுதி அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயல்பு தொடை. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இப்போது கடைசியாக அந்தாதி தொடை. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. இந்த பாடத்திலே இந்த பாட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அத்தனை தடவை கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். பா வகைகள். பா 4 வகைப்படும். அவை என்னென்ன? வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்போது இதுக்குரிய ஓசையெல்லாம் கேட்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை? செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. எது? அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. ஆசிரியர் பாவுக்குரிய ஓசை அகவலோசை. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியர் பாவால் அமைந்தவை. சரியா? கலிப்பா துள்ளலோசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. சரியா? இப்போது இதில் கேட்பாங்க, சங்க இலக்கியங்கள் எந்த பாவால் ஆனதுன்னு கேட்பாங்க. எது? ஆசிரியர்பா. அறநூல்கள் பலவும் எதால் அமைந்தவன்னு கேட்பாங்க? வெண்பா. சரியா? இதோட நமக்கு
8ஆம் வகுப்பு இயல் 8 முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 9 பற்றி பார்க்கலாம்.